ஹல்லேலூயா. சந்தோஷமா இன்னொரு முறை கூட சொல்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த நல்ல மனமகிழ்ச்சியினால் காலை வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஒரு வாரம் அளவும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர செய்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையும் தொடர்ந்து சில நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். என்னோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம், ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 5:17 சேர்ந்து வாசிப்போம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதி ஆகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக நான் ஜெபித்து காத்திருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க என்று சொல்லுகிறார். ஒருவனுடைய மீறுதலினாலே மரணம் என்ன செய்கிறதா? ஆளுகை செய்கிறது என்று சொல்லுகிறார். அந்த ஒருவன் யாரு? ஆதாம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க என்று சொல்லுகிறார். ரோமர் 5:14 கூட அதை படிக்கிறோம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் என்ன செய்ததா? ஆளுகை செய்தது என்று நாம் படிக்கிறோம். ஆட்கொண்டது என்று படிக்கிறோம். அப்ப இங்க இந்த 14வது வசனத்துல மரணமானது ஆதாம் முதல் எது வரைக்குமா? மோசே வரைக்கும். ஏனென்றால் மோசே தான் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொள்கிறார். அதுக்கப்புறம் பிரமாணத்தில் மீறுகிறது என்னது? பாவம். ஆனால் இந்த ஆதாமிலிருந்து சொல்லப்பட்ட காரியம் என்னென்றால், ஆதாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாம் மீறினதினாலே ஆதாம் முதல் மோசே வரைக்கும் அல்லது நியாயப்பிரமாணம் கொடுக்கின்ற காலம் வரைக்கும் உள்ள அனைவரையும் இந்த பாருங்க மீறுதலுக்கு போய் பாவம் செய்யாதவர்களையும் என்ன செஞ்சிருச்சான்? அந்த மரணம் ஆண்டு கொண்டது என்று படிக்கிறோம். 15வது வசனத்துல நாம் படிக்கும்போது, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படினில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் என்ன செய்துட்டாங்களாம்? மரித்திருக்க என்று நாம் படிக்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய பாவம் மரணத்தை ஜனங்களுக்குள்ளாக கொண்டு வந்தது. அதை தான் இங்கே படிக்கிறோம். ஒருவன் மூலமாய் மரணம் என்ன செய்கிறது? ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நாம் இங்கே படிக்கிறோம். அதை நாம 6ஆம் அதிகாரம் ரோமர் 6:23 நாம் படிக்கிறோம். 6:23 பாவத்தின் சம்பளம் என்னவா? மரணம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே பாவம் செய்த ஆத்துமா என்ன செய்யுமா? சாகும் என்று நாம் படிக்கிறோம். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே பாவம் மரணத்துக்கு ஏதுவாக 5:21 சொல்லுகிறார். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல என்று படிக்கிறோம். ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே மரணம் என்ன செய்தது? இந்த முழு உலகையும் முழு சந்ததியையும் முழு ஜனங்களையும் மரணம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஆளுகை, மரணத்தின் ஆளுகையை குறித்து நான் இங்கே பேச வரலை. அதே போல இந்த 17வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். மரணம் ஆளுகை செய்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். மரணத்தை குறித்து நான் இன்றைக்கு பேச வரல. அது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து
ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். ஆதாமை உருவாக்கி அந்த ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இவைகளை எல்லாம் என்ன செய்யுங்கள், ஆளுகை செய்து கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவருடைய சிருஷ்டிப்புகளின் எல்லாவற்றின் மேலும் இந்த மனிதனுக்கு ஆளுகையை கொடுத்தார். ஆனால் பாவம் இந்த ஆளுகையை என்ன செய்து விட்டது, தொலைத்து விட்டது. இப்பொழுது ஆளுகை இழந்தவனாய் இருக்கின்ற இந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக, ஆமா, நீங்களும் நானும் ஆளுகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேரு சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆளுகையை இழந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இழந்த ஆளுகையை கர்த்தர் நமக்கு அவர் மறுபடியும் கொடுக்கின்றவராக காணப்படுகிறார். அதை குறித்து யோசித்து நான் காத்திருந்த போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த ஆளுகையை கர்த்தர் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறார் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை இந்த பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த யோசேப்பு அறிந்திருந்தாரா என்று எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் சகலவற்றின் மேலும் அவர் ஆளுகையை உடையவராக அவர் காணப்பட்டிருக்கிறார். அதை தான் இந்த காலையிலே யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து யோசேப்பு எப்படி அவனுக்கு எதிரான சூழ்நிலைகள் பல காரியங்கள் இருந்த போதிலும் அவைகள் எல்லாவற்றின் மேலும் அவன் தன்னுடைய ஆளுகையை வெளிப்படுத்துகின்றவனாக இருந்தான். எல்லாருக்கும் யோசேப்பினுடைய வாழ்க்கை நன்றாக தெரிந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் அவன் பார்வோனுடைய முத்திரை மோதிரத்தை வாங்கின பின்பு, அணிந்த பின்பு அவன் எகிப்தை ஆளுகை செய்தான், தேசத்தை ஆளுகை செய்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனத்தை கொஞ்சம் சற்று ஆழமாய் படித்து பார்த்தபோது அவனுடைய வாலிப நாட்களிலிருந்தே அவன் சகலவற்றின் மேலும் அவன் ஆளுகையை உடையவனாக இருந்தான். இந்த காலவெளியிலே இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக என்னோடு கூட அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த சொப்பனத்திலேயே அவன் ஆளுகை செய்கிறவன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் என்னோடு கூட வாசிக்கலாம். 37வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். 7வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. இப்போ 17 வயதிலேயே எதை பார்க்கிறாரு? ஆளுகையை பற்றி பார்க்கிறார். இவருடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கதான், அவருடைய சகோதரருடைய அரிக்கட்டெல்லாம் வணங்கி நின்றது என்று படிக்கிறோம். இப்போ நாம படித்த அந்த வார்த்தையில இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே நம் ஆளுகை செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவன் நீதிமானாக்கப்படுகின்றான். பாவம் எப்படி மரணத்தை மனிதர்கள் மேல் ஆளுகை செய்கிறதோ அதே போல ஒரு மனிதன் உண்மையாகவே மனம் திரும்பும் போது, நீதிமானாக்கப்படும் போது கர்த்தர் உடனடியாக அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமே இதுதான், ஆளுகை. ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆமா, நீதிமானாக்கப்பட்ட பரிசுத்தமாய் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆதாம் இழந்து போன அந்த ஆளுகையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். இதை நான் படித்த போது, இந்த கண்ணோட்டத்திலே படிக்கும் போது ரொம்ப அற்புதமாகிறது. ஒரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரருக்கு அறிவித்தானாம். அதை சொல்லும் போது, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு எப்படி இருந்தது? நிமிர்ந்து நின்றது. இதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், இயேசுவை, தேவனை ஆபிரகாம் விசுவாசித்து அவன் எப்படி நீதிமானாக வாழ்ந்தானோ அதே போல யோசேப்பு தேவனை விசுவாசித்து நீதிமானாக அவன் வாழ்ந்தான். ஆதாம் பாவம் செய்த போது இழந்த ஆளுகையை ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழும் போது தேவன் மறுபடியும் அவர்களுக்கு கொடுக்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். இது ரொம்ப அற்புதமான காரியம்.
இங்கே நான் படித்த போது அது அந்த காரியம் மாத்திரம் இல்ல, அவன் இரண்டாவது ஒரு சொப்பனத்தையும் அவன் காண்கின்றான். வாசிக்கலாம். அவன் வேறொரு சொப்பனத்தை கண்டு 9வது வசனம், தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது என்று சொல்லுகிறார். உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன வந்துருது? கோபம் வந்துருது. சரி, இருக்கட்டும். இங்கே இந்த ஆளுகையை ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கின்றார். ஒரு வாக்குத்தத்தமாய் தேவன் அவனுடைய வாழ்க்கையை செய்ய போகின்ற காரியங்களை கர்த்தர் அவனுக்கு காண்பித்துக் கொடுக்கின்றார். இதற்கு ஒரே காரணம், யோசேப்பு நீதிமானாய் இருந்தான். யோசேப்பு எப்படி இருந்தாருங்க? அந்த நீதிமான் எப்படின்னா, தேவனை அவன் விசுவாசித்தான். தேவனை விசுவாசித்தான். இங்கே 2வது வசனத்துல நாம் படிக்கும்போது இவனுடைய வாழ்க்கை குறித்து படிக்கிறோம். யோசேப்பினுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டின் குமாரோடு கூட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவருடைய துன்மார்க்கத்தை என்ன செய்வானா? தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவன் என்ன செய்யல? துன்மார்க்கமாய் வாழவில்லை. அவன் தேவனை விசுவாசித்ததினாலே அவன் நீதிமானாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி ஆபேல் தேவனை விசுவாசித்ததினாலே மேன்மையான பலிகளை செலுத்தினானோ, அதே போல இந்த யோசேப்பு தேவனை விசுவாசித்ததினாலே மற்ற சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கமான கிரியைகளை விட்டு விலகி நீதிமானாக அவன் வாழ்ந்தான். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான் என்று படிக்கிறோம். இங்கே நான் படிக்கிற காரியம், அவனுடைய தகப்பனுக்கு ஒரு பிரியமான ஒரு குமாரனாக அவன் காணப்படுகிறான். தகப்பனுக்கு பிரியமான ஒரு குமாரன். ஆனால் மற்ற பிள்ளைகளை போல துன்மார்க்கமான செயல்களை அவன் என்ன செய்யவே இல்லை. இன்னும் இந்த யாக்கோபு ஆதியாகமம் 49 தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது ரூபனை பற்றி சொல்லுகிற காரியங்களை அறிந்திருக்கிறோம். லேவியும் சிமியோனையும் பற்றி சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இப்படி எல்லாம் இந்த யோசேப்பு என்ன செய்யவே இல்லை, அவன் இல்லை. தகப்பனுக்கு பிரியமான ஒரு குமாரனாய் இருந்தான். ஆகவே பரிசுத்தமாய் வாழ்கின்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு வாக்குறுதி என்னன்னா, ஆளுகை தான். ஆதாம் இழந்து போன அந்த ஆளுகையை மறுபடியுமாக தேவன் வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். 2 தரிசனங்களையும் சொப்பனங்களிலேயும் ஆண்டவர் இந்த வாக்குறுதியை இந்த யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கின்றவராக காணப்படுகிறார். எனக்கு இதை படித்தபோது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் சூழ்நிலைகளின் மேல் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை அவன் எதிர்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சிறு வயதிலிருந்து நாம் இந்த கதைகளை, இந்த சம்பவங்களை நாம் கேட்டிருக்கிறதுனால நான் அதற்குள்ளாக அதிகமாய் போகவில்லை. அநேக எதிர்ப்புகள் அவனுடைய வாழ்க்கையில் முடிந்தது என்ற சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில் அதிகமாய் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், சகலவற்றின் மேலும் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதுதான் அந்த 2 சொப்பனங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த சொப்பனங்கள் இந்த ஆளுகையை நிறைவேற்ற கூடாதபடிக்கு பல தடைகள் அவனுடைய வாழ்க்கையிலே வந்திருந்த போதிலும் அவன் தேவன் காண்பித்த அந்த வாக்கு தத்தங்கள் அல்லது தேவன் காண்பித்த அந்த தரிசனங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். 2வதாக நான் அதை யோசித்து பார்க்கும்போது, பொய்யை நம்புகிற மனிதர்களுக்கு மத்தியிலே யோசேப்பு ஆளுகை செய்கின்றவனாயிருந்தான். முதல்ல சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவனுடைய தரிசனத்தின் மூலமாக தேவன் வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆளுகை என்ற வாக்குறுதியை அவனுக்கு கொடுக்கின்றார். தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக அவன் ஆளுகை செய்வான் என்பதை நீதிமானாய் வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஆதாம் இழந்து போன அந்த ஆளுகையை நீங்கள் மறுபடியும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். 2வது, பொய்யை நம்புகின்ற மனிதர்களுக்கு நடுவில் யோசேப்பு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆளுகையை செய்து கொண்டிருக்கிறான். இதை நான் விளக்கின அந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது யோசேப்பு மரித்து விட்டான், அல்லது யோசேப்பினுடைய அந்த வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு அவனுடைய சகோதரர்கள் செய்கின்ற ஒரு காரியத்தை தயவு செய்து படிங்க. 37வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் படிக்கும் போது, பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம். அதுக்கு முதல்ல வசனத்துல என்ன சொல்றார்? அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து
ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தில் தோய்த்து. இப்போ பலவர்ணமான அந்த அங்கியை தன் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்லி சொன்னார்கள் என்று படிக்கிறோம். இப்போ இந்த அங்கியை பார்த்த உடனே இந்த சகோதரர்கள் செய்த அந்த பொய்யான காரியங்களை யாக்கோபு என்ன செய்கிறார்? அப்படியே நம்புகிறார். பாருங்க, யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. எப்படி பாருங்க, இந்த பொய்யை யார் நம்பிட்டு இருக்கிறா? ஆமா. ஆனா இவர் என்ன செய்யறாரு? சூழ்நிலைகளின் மேல் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தார். இந்த யாக்கோபுக்கு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வஸ்திரத்தை பார்த்துட்டு, அந்த ரத்தத்தை பார்த்து விட்டு, ஒரு துஷ்ட மிருகம் அவனை அணித்து போட்டு விட்டு, இது என் குமாரனாகிய யோசேப்பின் அங்கிதான் என்று சொல்லி அவன் ஒரு பொய்யை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நம்பிக்கொண்டிருக்கான். எனக்கு இது படிக்கும் போது ரொம்ப அற்புதமாக அவனுடைய பிள்ளைகள் யாக்கோபு என்ன செய்யறாங்க? ஏமாற்றுக. ரொம்ப அற்புதமாக. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க செய்த அந்த தவறு இனி ஒருபோதும் என்ன செய்யாது? வெளிப்படாது. ஏனென்றால் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டாங்க. இன்றைக்கு கூட சிலர் அப்படியெல்லாம் செஞ்சு அந்த சிலரை கொன்று சிலரை அவங்களுடைய சரீரத்தை டிஸ்போஸ் பண்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் என்ன செஞ்சிடறாங்க? காவல்துறையில அகப்பட்டு விடுகிறார்கள். அவள் செய்த தவறு நிமித்தம் கண்டுபிடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சகோதரர்கள் கூட யோசேப்பு மறைத்து விட்டான் என்பதை சொல்லாமல் இந்த யாக்கோபு கிட்ட சொல்லி அவனை பொய்யை என்ன செய்து விட்டார்கள்? நம்ப பண்ணி விட்டார்கள். பாருங்க, 35வது வசனத்துல, இப்ப 34 தன் வஸ்திரங்களை கிழித்து அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கான்? துக்கித்து கொண்டிருக்கான். ஒரு பொய்யை நம்பி இவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? ஆனால் அவன் கண்ட தரிசனத்தை அவன் கேட்டார், கடிந்து கொண்டார், தன் மனதில் வைத்துக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறும் என்று யாக்கோபு ஒரு நாள் என்ன செய்யவே இல்லை? நினைக்கவே இல்லை. பாருங்க, அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்ல, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு என்ன செய்யறான்? உயிரோடு கூட தான் இருக்கிறான். நாங்கள் மீதியானியர்கள் கிட்ட 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்திருக்கிறோம்? விற்றிருக்கிறோம். எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு பெரிய உண்மையை அப்படியே அழகாக என்ன செஞ்சிட்டாங்க? மூடி மறைத்து விட்டார். தங்களுடைய அக்கிரமங்கள் காணப்பட்டு விடக்கூடாதபடிக்கு ஒரு பொய்யினாலே சூழ்நிலைகளை அவர்கள் மூடி மறைக்கின்றார். யோசேப்பு எங்க? இப்ப இவங்க சொல்லிட்டு இருக்கிறப்போ யோசேப்பு எங்க இருக்கிறாரு? எகிப்தில போத்திபார் வீட்டுல ஒரு வேலைக்காரனாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றவராக இருக்கிறார். இந்த வேலைக்காரனாக ஆரம்பித்த இந்த யோசேப்பு படிப்படியாய் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். படிப்படியாய் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை அந்த போத்திபார் பார்க்கிறான். 39வது அதிகாரத்திலே கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஒரே சொல்லுவோமா? ஆமா. கர்த்தர் யாரோடு இருக்கிறார் என்றால் நீதிமான்களோட அவர் காணப்படுகிறார். பரிசுத்தமாய் வாழ்கின்ற மனிதர்களோடு கூட தான் கர்த்தர் அவர் காணப்படுவார். ஆகவே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் போகும்போது ஒரு அடிமையாக விற்கப்பட்டான். காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தினாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எல்லாரும் சேர்ந்து 4வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க, தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது பாத்தீங்களா? நீதிமானா இருந்தால் போதும். சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள். சகோதரர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து விட்டார்கள். மீதியானியர்கள் கையில அவர்களை விற்று விட்டார்கள். கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா என்ன செஞ்சிட்டாங்க? பரவாயில்ல, போனா போகுதுன்னு என்ன செய்தாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு விற்று விட்டார். ஆனால் அவன் நீதிமானா இருந்தபடியினாலே அவன் ஆளுகை செய்கின்றவனாக காணப்பட்டான். ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட அவன், தேவன் அவனை போத்திபார் வீட்டுல என்ன செய்கிறார்? உயர்த்துகிறவரா இருக்கிறார். இப்போ போத்திபார் வீட்லயும் ஒரு பிரச்சனை, இங்கேயும் ஒரு பொய் அங்கே வருகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த யோசேப்பு நீதிமானாய் காணப்படுகிறான். ஆனால் அங்கே போத்திபாருடைய மனைவி அவனோடு கூட தவறான உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் முயற்சிக்கிறார். ஆனால் யோசேப்பு அதற்கு இணங்காமல் என்று சொல்லப்படுகிறது. 8வது வசனத்துல அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு
இணங்காமல் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் ரொம்ப நான் விளக்க விரும்பவில்லை. அவன் சொல்லுகிறான், இந்த வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிற யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். என்னுடைய எஜமான் எவ்வளவு நல்லவர், எல்லாவற்றையும் விசாரிப்பதற்காக என்னுடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீ அவருடைய மனைவியா இருக்கிற அப்படின்னா உன்னை மாத்திரம் அவர் விலக்கி இருக்கிறார், மற்றது எல்லாவற்றின் மேலும் எனக்கு ஆளுகை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த எஜமானுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். அதே போல தேவனுக்கு விரோதமாக இப்பேற்பட்ட பொல்லாங்கான காரியத்தை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். இங்கே பரிசுத்தமாய் வாழ்கின்றார். ஆனா நடந்த சம்பவம் இப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்ததினாலே இப்ப எங்க போய் சேர்றாரு, சிறைச்சாலைக்கு கடந்து செல்லுகிறார். சிறைச்சாலைக்கு அவர் கடந்து செல்லுகிறார். சிறைச்சாலையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப யோசேப்பு நினைத்திருப்பார்ல, நான் நீதிமானாதான் வாழ்ந்தேன், எனக்கு என்ன அது 11 அரிக்கட்டுகள் என்ன செய்கிறது, வணங்குகிறது. ஆளுகையை குறித்து அவனுக்கு நன்றாய் தெரிந்திருக்கும் அந்த காரியம். நான் ஆளுகை செய்கிறவனாக நான் காணப்பட வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது அவன் அந்த சிறைச்சாலையிலே அவன் காணப்படுகிறான். அந்த சிறைச்சாலையிலும் அங்கே கர்த்தர் அவனை உயர்த்துகிறவராயிருக்கிறார். 39ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பாருங்க, இந்த போத்திபார் நம்பிட்டாரு எது, பொய்யான ஒரு தகவலை. என்னது, ஆமா, இந்த அவனுடைய மனைவி சொன்ன அந்த காரியத்தை தவறா, அந்த பொய்யை அவர் என்ன செய்தார், யாக்கோபு பொய்யை நம்பினாரு. அடுத்தது யார் நம்புறா, போத்திபார் அந்த பொய்யை நம்புகிறான். அதுக்கு காரணம் அவங்க கையில என்ன இருக்குது, யோசேப்புடைய வஸ்திரம், சில அடையாளங்களை அவன் இருக்கிறதாக சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதான் சொன்ன, பொய்யை நம்புகிற மனிதர்களுக்கு நடுவிலே யோசேப்பு என்ன செய்து கொண்டே இருக்கிறான், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை நமக்கு எதிராக பொய்யான தகவல்களை ஜனங்கள் சொல்லலாம், ஆனால் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா, அது ரொம்ப மிக முக்கியம். யாக்கோபு நினைச்சுட்டான், என்னுடைய மகன் இறந்தே விட்டான் என்று சொல்லு, இனி அவ்வளவுதான், அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உலகம் சொல்லலாம். ஆனால் போத்திபார் வீட்டிலே கர்த்தர் அவனை ஆளுகையிலே அவனை என்ன செய்கிறார், உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதே போல இந்த போத்திபாருடைய மனைவியினுடைய பொய்யான காரியத்தின் நிமித்தம் போத்திபார் இவனை ராஜாவின் காவலர்கள், ராஜாவின் மனிதர்களை காவல் காக்கிற சிறைச்சாலைக்கு ஒப்பு கொடுக்கின்றான். அங்கே நாம் படிக்கிறோம் பாருங்க, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய ஜீவன் உனக்குள் இருக்கும் போது, கிறிஸ்துவின் ஜீவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் போது, அவன் எத்தனை பேர் போட்டு அவனை மிதித்தாலும் அவன் எழுந்து அவன் ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறான். கீழே இங்கப்படி சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். வரும்போது என்ன, அந்த கேஸ் ஹிஸ்டரியில வந்திருப்பாரு, ஒவ்வொரு கைதிக்கும் ஒரு கேஸ் ஹிஸ்டரி இருக்குல்ல, ஆமா, அவனுடைய குற்ற பின்னணி வந்திருக்கும், என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்னு. ஒரு மிகப்பெரிய தவறு. இன்றைக்குன்னா அவ்வளவுதான், மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு இன்றைக்கு சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிற காலத்துல நிச்சயமா இவனுக்கு அந்த நாட்டில் இன்னும் கொடிய தண்டனை தான் கிடைச்சிருக்கணும். எப்படியோ கர்த்தர் இவன் மேல் கிருபை வைத்து எங்க வந்து சேர்றான், சிறைச்சாலையில வந்து சேர்கிறான். இந்த சிறைச்சாலை தலைவன் இந்த யோசேப்பை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். அதனால்தான் 105வது சங்கீதத்திலே அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது, அவனுடைய கைகளை கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்று சொல்லப்படும். முதல் சில நாட்கள் மாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் மிகுந்த துன்பம் இருந்திருக்கும். ஆனால் இந்த சிறைச்சாலை தலைவன் இந்த யோசேப்பை மிகவும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் நீதிமானா இருக்கிறதை அவன் அறிந்து, அது மாத்திரமல்ல கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதை அவன் பார்த்த போது அவன் சொல்கிறான், சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலை வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் என்று சொல்லுகிறான். அவனுடைய அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி என்ன செய்தாராம், எவ்வளவு பெரிய காரியம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆதாம் ஆளுகை இழந்தான், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆளுகையை கொடுக்கும்படிதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கும் போது ஒருவேளை மனிதர்கள் நமக்கு எதிராக பொய்யான தகவல்களை சொல்லலாம், ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, யோசேப்பின் கையில ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் என்று படிக்கிறோம். அந்த எல்லா கைதிகளுக்கு மேலாக யாரை உயர்த்திட்டா, இப்போ எங்க யோசேப்பு இருந்தாலும் அங்க யார் தான் உயர்ந்திருப்பா,
ஆமா, இந்த காலையில் இந்த செய்தியை சரியாய் கேட்பீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தரை சரியாய் விசுவாசிப்பது உண்மையானால், உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, உங்களுடைய குடும்பங்களிலே, நீங்கள் செய்கிற சகல காரியங்களிலும் தேவன் உங்களை உயர்த்தி அவைகளின் மேல் ஆளுகையை கொடுக்கின்ற தேவனாயிருக்கிறார். பாருங்க, 23வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடே இருந்தபடியினால், வாசிக்கலாம், அவன் எதை செய்தானோ அவைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாராம், வாய்க்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டது. ஆனா இந்த 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 உயர்வு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் இல்ல. அவனுடைய ஆத்துமா இரும்பில் அடைப்பட்டு அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார். அவன் அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்திருக்கும். தனிமையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கும், நிச்சயமாக வந்திருக்கும். எப்படி இந்த சகோதரர்கள் அவனை வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு அவனை குழியிலே போட்டு விட்டார்கள். அது மாத்திரமல்ல, திரும்பி மீதியானவர்கள் அந்த சைடு வருகிறார்கள், வியாபாரிகள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது அவனை குழியிலிருந்து தூக்கி இந்த மீதியானுடைய கையில என்ன செய்யறாங்க, அடிமையாக விற்று விடுகிறார்கள். அந்த தனிமையான அந்த காலங்கள் ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். யாருக்கு? யோசேப்புக்கு. அதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஒருவேளை நம்ம நினைப்போம், நீதிமானா இருந்தது நிமித்தமா நாம என்ன செய்வோம், நீதிமானா இருந்தா ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் வரும் அப்படின்னு நினைப்போம். ப்ரமோஷன் வருது, ஆனால் அடுத்தடுத்த உயர்வுகளுக்கு போகும்போது ஒரு பரீட்சையை கர்த்தர் என்ன செய்கிறார், வைக்கிறார். அது நம்முடைய இருதயத்துக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தாலும் அது பின் நாட்களிலே அதன் மூலமாக தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். தயவுசெய்து வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59வது அதிகாரம். ஏசாயா 59 14 15 வசனங்களாம். நியாயம் என்ன ஆயிடுச்சா, இப்ப நியாயமா தானே இருந்தாரு. ஆமா, வீட்டுல கூட நியாயமா தான் இருந்தாரு. அடுத்தது போத்திபார் வீட்லயும் என்ன செய்தார், நியாயமா இருந்தார். ஆனால் இப்ப நியாயம் என்ன ஆகுதான், பின்னிட்டு அகன்றது. சில நேரங்களில் நீதி தூரமாய் நிற்கும், சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன், பொல்லாப்பை செய்கிறவன் கொள்ளையாகனா பரவாயில்ல, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் என்ன ஆகுறான், கொள்ளையாகிறான். சில நேரத்துல நாம சொல்றோம், புலம்புறோம், நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். கேட்கிறார். ஒருவேளை இந்த வசனங்களை இந்த காரியங்கள் எல்லாம் யோசித்து இருப்பார். ஒருவேளை நான் நீதிமானாய் தான் நான் இருந்தேன், எங்க அப்பாவுடைய எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்தேனே, சகோதரர்களுடைய காரியங்கள் அவர்களை சரிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தானே தகப்பனாரிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தேன். நீதிமானாய், தேவனை விசுவாசித்து நீதிமானாய் அல்லவா வாழ்ந்தேன் என்று சில நேரங்கள்ல இந்த யோசேப்பு யோசித்திருந்திருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற பாதைகள் எல்லாம் சில நேரங்களில் 55வது அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 55. ஆண்டவர் நடத்துகிற வழிகள் மிகவும் வித்தியாசமானவைகள். 55:8 சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. சில நேரங்கள் நாம என்ன நினைப்போம், நீதிமானாய் நடக்கிறதுனால ஒரு பெரிய உயர்வு காத்திருக்கும் என்று நினைத்தா, பெரிய உயர்வுக்கு பதிலாக எங்க போகுது, ஆழமான ஒரு சூழ்நிலைகளுக்கு, படுகுழிக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில வருகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று. யார் சொல்றா? கர்த்தர் சொல்கிறார். நீங்க நினைப்பீங்க ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது, ஆனா பெரிய காரியம் நடக்கும், அந்த சூழ்நிலையை நம்ம மேற்கொள்ளுவோம் தேவனுடைய பலனால். ஆனால் அதற்கு முன்பதாக அவருடைய வழிகள் உயர்ந்த வழிகள், நம்மை உருவாக்குவதற்காக அவருடைய நினைவுகள் அவர் உயர்ந்த ஒரு நினைவுகளா இருக்கு. பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, படுகுழியில் இருக்கும் போது ஆண்டவருடைய வழிகள் உயர்ந்தது லேலியா சொல்ல முடியுமா? படுகுழியிலே, சிறைச்சாலையிலே அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைகளிலே இந்த வசனத்தை அவரால் யோசித்திருக்க முடியுமா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும்
உயர்ந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒருவேளை இந்த வசனங்கள் எல்லாம் யோசேப்பின் காலத்துக்கு பிற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக கடந்து போகும்போது நம்ம முறுமுறுக்க கூடாது. யோசேப்பு முறுமுறுத்ததாக கூட எங்கேயும் இல்லை. ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறார், அதை நாம படிக்க போறோம். ஆனால் எந்த இடத்திலும் அவன் முறுமுறுத்ததாக சொல்லப்படவில்லை. அதனால்தான் ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். இப்படிப்பட்ட சூழ்நிலை நன்மையா அப்படின்னா தீமைகளை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? நன்மையாக மாற்ற முடியும். இங்கே இதை நான் படித்த போது ரொம்ப ஆச்சரியமா, பொய்யான சூழ்நிலை. அவனுடைய தகப்பன் பொய்யை நம்பிக்கொண்டிருந்தார். யோசேப்பு மரித்து விட்டான் என்று. போத்திபார் யோசேப்பு இப்படிப்பட்ட தவறு செய்து விட்டான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். அடுத்தது பானபாத்திரக்காரன் கூட இந்த யோசேப்பினுடைய வார்த்தையை நம்பவில்லை. வாசிக்கலாம் 40வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இவன் என்ன சொல்றாருன்னா பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தை அவனுக்கு அறிவித்து விட்டு சொல்றாரு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது, 14வது வசனம், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயுடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். சொல்லி வைக்கிறான், நான் இந்த தவறு எதையும் செய்யாமல் எங்க வந்திருக்கேன்? இந்த காவல் கிடங்குக்கு வந்திருக்கேன். நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த யோசேப்பு இந்த தவறு செய்தானா இல்லையா என்பது இந்த பானபாத்திரக்காரனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவன் இவர் சொல்றதான் கேட்கிறான். ஆனா இந்த கைதிகள் இருக்கின்ற இந்த சிறைச்சாலை அவங்க சொல்றதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அவன் யோசிச்சிருப்பான், போத்திபார் எவ்வளவு பெரிய ஆளு. போத்திபார் பார்வனுடைய மெய் பாதுகாப்பாளர். ஆமா, பார்வனை பாதுகாக்கிற பணியில் இருக்கிற அவ வீட்டில இருந்து இந்த காரியங்கள் நடந்து வந்திருக்குன்னா நிச்சயமா அவனுக்கு அவனுடைய சொப்பனத்துக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை என்ன செஞ்சிருக்கிறார். அது வரைக்கும் யோசேப்பு ஓகே. ஆனால் யோசேப்பனுடைய காரியம் இந்த பானபாத்திரக்காரன் நம்பவே இல்லை. நம்பி இருந்தான்னா, ஒருவேளை உண்மையாக யோசேப்பு சொல்லுகிறது உண்மை என்று நம்பி இருந்தா அவன் மறந்திருக்கவே முடியாது. அங்க போய் உடனே அந்த காரியத்துக்காக அவனால் முடிந்த உதவிகளை அவன் செய்திருக்கணும். என்னென்ன இந்த பானபாத்திரக்காரன் சாதாரண ஒரு நபர்கள் அல்ல. நெகேமியாவை நாம் படிக்கிறோம். நெகேமியா யாரா இருக்காரு? ஒரு பானபாத்திரக்காரனா இருக்கிறார். கர்த்தர் அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய கண்கள் அவனுக்கு இரக்கம் தயவு கிடைக்க பண்ணி எருசலேமுக்கு கவர்னராக வந்து அந்த அலங்கத்தை, இடிந்து போன அலங்கத்தை கட்டி எழுப்புகிற ஒரு மிகப்பெரிய பணியை அவன் செய்து முடிக்கிறான். அப்படி ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த நம்பிக்கைக்குரியவர்கள் ஒன்றை சொன்ன ராஜா என்ன செய்வார்? அப்படியே நம்புவார். ஆனால் இந்த யோசேப்பின் வார்த்தைகளை இந்த பானபாத்திரக்காரன் என்ன செய்யல, நம்பல. அது கூட கர்த்தர் தான் அதை மறக்க பண்ணி இருந்தாரு. அது ஒரு பகுதியில் இருந்தாலும் அவனும் ஒரு பொய்யை தான் என்ன செஞ்சிருக்கான், நம்பி இருக்கிறான். ஆகவே தரிசனத்தின் மூலமாக அவனுடைய உயர்வை குறித்து, அவனுடைய ஆளுகையை குறித்து கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அடுத்தது, பொய்யை நம்புகிற மனிதர்களுக்கு மத்தியிலேயும் அவன் தொடர்ந்து என்ன செய்து கொண்டே இருக்கிறான், ஆளுகை செய்து. அவங்க அப்பா மரித்துட்டாருன்னு நினைக்கிறாரு. போத்திபார் இப்படி ஒரு பெரிய தவறை செய்து விட்டான் என்று அந்த பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறான். ஆனால் சிறைச்சாலையில அவன் ஆளுகை செய்கிறவனாக காணப்பட்டான். இந்த பானபாத்திரக்காரன் கூட அங்கே அவன் சொன்ன உண்மையை அவன் நம்பவில்லை. அவனும் பொய்யை தான் என்ன செய்கிறான், நம்பிக்கொண்டு அவனை மறந்தான் என்று படிக்கிறான். மூன்றாவதாக, குடும்பத்தின் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே இவன் ஆளுகை செய்கிறான். குடும்ப உறுப்பினருடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அவன் ஆளுகை செய்கின்றவனாக இருக்கிறான். இந்த குறிப்பு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு. நாம் அநேக நேரங்களில் உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஆனாலும் சரி, குடும்பங்களில் ஆனாலும் சரி, நம்மை கர்த்தர் வைத்திருக்கின்ற இடங்களிலே அநேக எதிர்ப்புகளை நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், சந்திக்கிறவர்களாக இருப்போம். நீங்கள் உயர்த்தப்படுவது தேவனுடைய திட்டமாயிருந்தால், நீங்கள் ஆளுகை செய்வது உண்மையானால், இந்த வாக்குறுதி உடைய வாழ்க்கையை நிறைவேறுவது உண்மையானால், நீங்கள் நிச்சயமாக எதிர்ப்புகளை என்ன செய்யணும், சந்திக்க வேண்டும். உங்களுடைய சூழ்நிலைகளிலே அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
இந்த யோசேப்பு எந்த குடும்பத்தை சார்ந்தவர்? நான் அதை இப்படி யோசிக்கிறேன். யோசேப்பு எந்த குடும்பத்தை சார்ந்தவர்? ஆபிரகாமுடைய சந்ததி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு காரியம் என்னதான்? அவளை முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன செய்வோம்? என் தாசனாகிய ஆபிரகாமே என்று அழைக்கிறார். நம்ம என்ன நினைப்போம்? தாசனாகிய ஆபிரகாம், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று தேவன் ஆபிரகாமை அழைக்கின்றார். ஈசாக்கை எப்படி அழைக்கின்றார், யாக்கோபை எப்படி அழைக்கின்றார். இந்த குடும்பத்திலே நாம என்ன நினைப்போம்? ஐயோ, அவங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். யாரு? ஆபிரகாமுடைய குடும்பம் ரொம்ப பரிசுத்தங்க, அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அங்கேயும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது, அங்கே வந்திருக்கிறது. சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அந்த குடும்பத்துல நடந்த பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். ஒவ்வொரு பிரச்சனையும் பேசினா இங்க முடிக்க முடியாது. ஒரு ஆபிரகாமுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனையை நாம் படிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8 10 வசனங்களை தயவு செய்து வாசிங்க. 21ஆம் அதிகாரம். பிள்ளை வளர்ந்து, யாரு பிள்ளை? ஈசாக்கு. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து போனான். யார் இவரு? பெரிய சீமான், பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு, அப்புறம் அவ்வளவுதான். இந்த பிரச்சனையை நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. அந்த காரியத்தை கண்டு உடனடியாக சாரால் என்ன செஞ்சிட்டாங்க? ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே, அது வரைக்கும் ஒரே சமாதானமா இருந்தது போல இருந்தது. இவனுக்கு 13 வயது. இதற்கு முன்பதாக ஒரு பிரச்சனை வந்தது ஆகாருக்கும் சாராளுக்கும். அது எப்படியோ தேவதூதன் சொல்லி அனுப்பி அந்த பிரச்சனை என்ன செஞ்சிருக்கு? சால்வ் ஆயிருக்கு. இப்ப திரும்பவும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை பார்த்தா அவர் சொல்லுகிறார், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றார். வேற வழியே இல்லை. இப்பொழுது அந்த குடும்பம் ஆகாரியம் இஸ்மவேலையும் அந்த 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 இடத்தை விட்டு என்ன செய்யறாங்க? அனுப்பி விடுகிறார். இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகுந்த துக்கமாயிருந்தது. அதான் சொல்றாரு ஆண்டவர், சொல்றார், இது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பெரிய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில என்னது? பெரிய வேதனை. சரி, இப்படிதான் இவரு தான் இப்படி இருக்கிறாரு அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 27:41 27ஆம் அதிகாரம். ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாக யாக்கோபை, யாருடைய சந்ததி? ஆமா, மிக முக்கியமான சந்ததி, ஆபிரகாமுடைய. என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாக யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் என்ன செய்தான்? சொல்லி கொண்டான். அப்போ நான் என்ன சொல்றேன்? எல்லாருடைய வாழ்க்கையில என்ன வந்துட்டே இருக்குது? பிரச்சனைகள் இருக்கு. நாம என்ன, ஆபிரகாம் குடும்பத்துல நம்ம இருந்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவர் பெரிய சீமான்ங்க, அவரு ரொம்ப பரிசுத்தவான்ங்க, தேவனுடைய சிநேகிதன் அவர். அந்த குடும்பத்துல என்ன வராது? பிரச்சனை வராது. நான் தான் சொல்றேன், எந்த குடும்பத்துல என்ன வருது? பிரச்சனை. சரி, அடுத்தது பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கை. இங்க ஏசா யாக்கோபை கொல்லறதுக்காக இருக்கார். அடுத்தது யாக்கோபுடைய வாழ்க்கை பாருங்க. 30 லாபானுடைய வீட்டுக்கு அவர் கடந்து செல்றாரு. அங்க 29வது அதிகாரத்துல நீங்க எந்த படிச்சீங்கன்னா, அங்க யாக்கோபு அங்க போய் சேர்றதுல இருந்து பிரச்சனைகள் என்ன செய்கிறது? ஆரம்பம். முதல் 7 வருஷம் எதுக்காக? ராகேலுக்காக. கடைசியில என்ன ஆயிடுது? லேயால். பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில லேயால கொடுத்துட்றாங்க. அப்புறமேல திரும்பியும் ராகேல கொடுத்துட்டு இன்னொரு 7 வருஷம் என்ன செஞ்சுட்டாங்க? அப்போ யாக்கோபு பிரச்சனை என்ன செய்கிறார்? அங்கே சந்திக்கின்றவராக காணப்படுது. அதுக்கப்புறம் லேயாலுக்கும் ராகேலுக்கும் என்ன வருது? பயங்கர பிரச்சனை. அந்த இடத்துல படிச்சீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. என் தாசனாகிய யாக்கோபே
அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. என் தாசனாகிய இஸ்ரவேலே சொல்றாரா ஆண்டவர். ஆனா தாசனாகிய இஸ்ரவேல் வீட்டுல என்ன நடக்குது? பிரச்சனை நடக்குது, பெரிய பிரச்சனை. யாக்கோபு அது மாத்திரம் இல்ல, லாபான் 10 முறை யாக்கோபுக்கு என்ன செய்யறாரு? சம்பளத்தை மாத்த 10 முறை. அப்போ பாருங்க, எல்லா இடங்களிலேயும் என்ன நடக்குது? பிரச்சனை நடக்குது. அது மாத்திரம் இல்ல, அடுத்த ஜெனரேஷன் யோசேப்புடைய நாட்கள் 37:2 வாசிங்க. 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். சொல்லி வருவார்கள். துன்மார்க்கத்தை அவன் தகப்பன் இடத்துல என்ன செய்வார்களாம்? சொல்லி. அப்போ பாருங்க, அடுத்த ஜெனரேஷன்ல என்னதான் இருக்குது? துன்மார்க்கமான காரியம். தேவன் இதற்கு மத்தியில தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரலோகத்துக்கு போனாதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்னது தீர்வு. இங்க இருக்கிற வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும்? எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்புறம் யோசேப்பை குறித்து நம்ம படிக்கும் போது அவனுடைய சகோதரர்கள் துன்மார்க்கமான காரியங்களை மாத்திரம் இல்ல, அங்கே 37ல தன் தகப்பன் இந்த யோசேப்பை நேசிக்கிறதை கண்டு அவனோடு கூட பட்சமாய் பேசாமல் அவனை என்ன செய்தார்களாம்? பகைத்தார்கள் என்று படிக்கிறோம். யோசேப்பை பகைத்தார். அது மாத்திரம் இந்த சொப்பனத்தை கண்டோன்னு இன்னும் அதிகமாக என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சொப்பனத்தின் நிமித்தம் இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி பல பிரச்சனைகளை என்ன செய்து விட்டார்கள்? இந்த யாக்கோபின் குமாரர் இந்த யோசேப்புக்கு எதிராக அவர்கள் செய்து விட்டார். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 37, 19, 20 வசனங்களை வாசிங்க. நோக்கி நாம் அவனை கொன்று பகைக்கிறது மாத்திரம் இல்ல, இது என்ன செய்யறாங்க? கொன்று இந்த குழியில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி? ஆமா, இந்த சொப்பனத்துல வேறொன்றும் இல்லை, அவன் ஆளுகை செய்வான். அதுதான் மேட்டர். அவன் ஆளுகை செய்வான், அதுதான் மேட்டர். ஆனால் இந்த சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்க்கிறார். நன்றாய் புரிந்துங்கள். ஆளுகை செய்கிறவர்களை தேவன் தெரிந்து கொள்ளும் போது ஒரு வசனத்தை வாசிங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. லூக்கா 19, அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கலாமா? இல்ல அதுக்கு முன்னாடி 14, இருங்க நானே காட்டுறேன். 12வது வசனத்தை வாசிக்கலாம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். அப்ப இவர் எதுக்காக போறாரு? ராஜ்யத்தைனா ஆளுகையை பெற்றுக்கொண்டு திரும்பி வருவதற்காக அவர் கடந்து ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை. ஆளுகையை செய்து பெற்றுக்கொண்டு திரும்பி வருவதற்காக தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். இப்ப 14வது வசனத்துக்கு வாங்க. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து. அப்ப உங்களுக்கு ஆளுகை வருதுனாலே என்ன ஆயிடும்? அவன் போய் அந்த ரோம் பட்டணத்துல அந்த அந்த மன்னர் ஆளுகையை பெற்றுக்கொண்டு வரலான்னு போனா அந்த ஊரார் அவனை பகை. இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை. அப்ப பாருங்க, யோசேப்பின் சகோதரர் செய்தது கரெக்டா இருக்குதா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்த தீர்மானித்திருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க முதலாளி உயர்த்தலாம் நினைச்சா அடுத்தது இவங்க என்ன செஞ்சிடறாங்க? இதேதான் தானியேலுக்குள்ள நடந்தது. அந்த 3 அதிபதிகளுக்கு மேலாக தானியேலை உயர்த்தணும்னு ராஜா என்ன செய்யறார்? தரியு யோசித்துக் கொண்டிருக்கிறார். உடனடியாக இதை அறிந்து அவனுக்கு எதிராக என்ன செய்யறாங்க? வருகிறார். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நமக்கு ஆளுகையை கொடுக்கிறார். ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்ப்பார்கள். நீதிமான்கள் ஆளுகை செய்வார்கள். அது தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. அதுக்கு எபேசியர்ல 2வது அதிகாரத்துல அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மதித்தவர்களாகி இருந்த நம்மை அவரோட கூட உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோட கூட என்ன செய்திருக்கிறார்? உட்கார செய்திருக்கிறார். இவ்வளவு எதிர்ப்புகள் ஆளுகை செய்கிறவர்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை உயர்த்த தீர்மானித்திருந்தால் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரும். உன்னதங்களில் அவரோட கூட என்ன செய்திருக்கிறார்? இப்போ உட்கார். அப்ப அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு? சிங்காசனத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நாம தனியா இல்ல, கூட யார் இருக்கா? ஆளுகை செய்கிற தேவன் இருக்கு. அதனாலதான் கர்த்தர் யோசேப்போடே
இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த ஊமையிலும் சொல்றார், ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வர போனா உடனே ஒரு கூட்டம் அவன் ஊர்ல இருந்து என்ன செய்யுது, அந்த ஊருக்கு போய் அந்த ராஜா கிட்டப்பா, இவனை எங்கள் மேல் என்ன செஞ்சிடாதீங்க, ராஜாவாய் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்ல ஒரு 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 கூட்டம் அங்கே போகிறது. இன்னைக்கு இருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆகவே எங்கெல்லாம் ஆளுகை செய்ய மனிதர்கள் எழும்புகிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. இப்ப இந்த ஆபிரகாமுடைய அந்த குடும்பத்தை குறித்து சொன்னேன். இங்க எல்லா இடங்களிலேயும் அங்கே என்ன நடந்துட்டே இருக்குது, அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம எப்படி இருக்கணும், யோசேப்பு எப்படி இருந்தார், நாம எப்படி இருக்கணும்னா, ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்கள். ரோமர் நிருபம் 12:9-10. உங்கள் அன்பு, யோசேப்பினுடைய அன்பு எப்படி இருந்துச்சு? கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆளுகையை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்று இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஒருவர் மேல் ஒருவரை ஒருவர் பட்சிக்கிறவர்களா இருங்கள் என்றல்ல, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று கேட்கிற அருமையானவர்களே, இந்த குவாலிட்டி, இந்த தகுதி எல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்தது. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வர்களாக தேவன் அழைத்திருப்பார் என்றார். ஜனங்கள் பகைக்கலாம், ஜனங்கள் கொலை செய்ய முயற்சிக்கலாம், ஜனங்கள் எதிராக செயல்பட தீர்மானிக்கலாம். உங்களை கர்த்தர் உயர்த்துறாருன்னு நினைச்சாலே உங்களுக்கு எதிராக போய் 4 பேர் என்ன செஞ்சிருவாங்க, அங்க போய் எப்படி தானியேலுக்கு எதிராக போய் சொல்லினது போல அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து என்ன செஞ்சுட்டாங்க, தறிவை போட வச்சுட்டாங்க. எப்படியாவது அவனை சிங்கக்கபியில போட்டு அவனை ஆளே என்ன செய்யணும். இதேதான் ஆளுகை செய்ய மனிதர்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே நான் இந்த குறிப்பை சொல்கிறேன். நம்முடைய குடும்பங்களா இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களா இருக்கலாம், பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வரும். ஆனால் இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே யோசேப்பு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆளுகையை செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, ஒருவேளை ஒரு காரியம் முடிந்து அடுத்ததுல திரும்பியும் அடிநிலையில் இருந்தாலும் படிப்படியாய் தேவன் அவனை ஆளுகையிலே உயர்த்தி கொண்டு வருகிறதை நாம் இந்த இடங்களிலே நாம் படிக்கிறோம். அடுத்ததாக இந்த யோசேப்பு எப்படி ஆளுகைக்கு வந்தார் என்றால், சேவை அல்லது ஊழியம் செய்வது, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதின் மூலம் இந்த ஆளுகையிலே அவர் வளருகிறவராக காணப்படுகிறார். முதல்ல போத்திபார் வீட்டுல அவர் ஊழியம் செய்கிறவராக இருந்தார். ஒரு ஊழியக்காரனாக, ஒரு அடிமையாக அவர் பணிவிடை செய்கிறவராக இருந்தார். யாரை கர்த்தர் உயர்த்துகிறார் என்றால், பணிவிடையின் ஆவி உடையவர்கள், அந்த 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 வேலைக்காரனுடைய இருதயத்தை பெற்றவர்களை கர்த்தர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு அடிமையாக கடந்து சென்றான் போத்திபாருடைய வீட்டுக்கு. கர்த்தர் படிப்படியாக இந்த யோசேப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவன் செய்த காரியங்களில் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். உண்மை உள்ளவன். அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 25:21 சொல்லுகிறது, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், ஆகவே உன்னை விடுகிறேன், அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சத்தில் உண்மை. அவன் என்ன பொறுப்பு கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த போத்திபார் வீட்டுல அவனுக்கு கொஞ்சம் உண்மை அந்த கர்த்தர் பார்த்து படிப்படியாய் தேவன் உயர்த்தி இந்த போத்திபார் வீட்டுல அவனை விட பெரியவன் என்ன செய்யலையா, ஒருவனும் இல்லை என்கிற எல்லைக்கு உயர்த்தினான். அதே போல சிறைச்சாலையிலேயும் அவன் கொஞ்சத்தில் என்ன செய்தான்? உண்மை உள்ளவனாயிருந்தான். அந்த சிறைச்சாலை முழுவதும் இருக்கிற எல்லா கைதிகளையும் விசாரிக்கும் பொறுப்பை அந்த சிறைச்சாலை தலைவன் அவனுடைய கைகளிலே என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். இதற்கு என்ன தேவைன்னா, ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்ய வைக்கணும்னா தரிசனம் இருந்தால் மாத்திரம் போதாது, பணிவிடையின் ஆவி இருக்கணும். ஒரு வேலைக்காரனுடைய, ஒரு அடிமையினுடைய இருதயம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இந்த காலவேளை தரிசனத்தை பெற்றிருக்கிறேங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் இருக்குது, எல்லாம் நல்லது. பணிவிடையின் ஆவி உங்களிடத்துல இல்லை என்றால் தரிசனம் என்ன செய்யாது? நிறைவேறாது. தரிசனத்தை நிறைவேறுவதற்காக கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் நம்மை என்ன செய்து கொண்டே இருக்கும்? உடமிட்டுக் கொண்டு. கர்த்தர் உங்களை உயர்த்த தீர்மானித்திருக்கிறார். சீக்கிரமா அந்த பணிவிடையின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த பணிவிடையின் ஆவி இருந்தால் மாத்திரமே, கொஞ்சத்தின் நீ உண்மை உள்ளவனா இருந்த அநேகத்தின் பெயரிலே நான் உன்னை என்ன செய்கிறேன்? அதிகாரியாக, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அந்த ஊழியக்காரனுடைய இருதயம், the servant,
என்ற நிலையிலே அந்த பணிவிடையின் இருதயம் நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே தேவன் எல்லாருக்கும் மேலாக என்ன செய்வார்? உயர்த்துகிறவராக இருக்கிறார். இதைதான் நாம பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து. எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே என்ன செய்தாராம்? தாழ்த்து. ஆதலால் தேவன் எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு என்று படிக்கிறோம். எல்லாருக்கும் மேலாக இயேசுவை தேவன் உயர்த்தினதுக்கு காரணம் அடிமையின் ரூபம் எடுத்து என்ன செய்தார்? மனித சாயலாக அவர் மாறினார் என்று சொல்ல. அதனாலதான் இதை புரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய பட்டணத்துக்கு நிருபத்தை எழுதும் போது இதை குறித்து ரொம்ப தெளிவாக பேசுகிறார். 3ஆம் அதிகாரம், கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. வேலை செய்கிற எல்லா மக்களும் தயவு செய்து கவனிங்க. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். எவ்வளவு நல்ல வசனம் பாருங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கேட்கிறாரு, கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா? தரிசனம் இருந்தா மாத்திரம் போதாது. கரெக்டா எதிர்ப்புகள் எல்லாம் கரெக்டா வருதுங்க, அதுவும் போதாது. என்ன இருதயம் வேணும்? ஊழியக்காரனுடைய இருதயம் வேணும். அது ரொம்ப அற்புதமா. அதனாலதான் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை முதலாளி கிட்ட இருந்து பெறுவீர்கள் என்று அல்ல. யார்கிட்ட பெறுவீங்க? கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நீங்கள் வேலை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவன் இன்கிரிமெண்ட் போடலைனாலும் போட வைப்பார் ஆண்டவர். இல்லைன்னா வேறொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயாவது கர்த்தர் போட வைப்பார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பேரு ஆமோதிக்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே நாம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று என்ன செய்யுங்க? மனப்பூர்வமாய். அதனால்தான் வேலைக்காரரே, பவுலுக்கு இது நல்லா தெரியும். இந்த யோசேப்பு தரிசனம் இருந்தது உண்மைதான். ஆனா அதற்கு முன்பதாக அவன் வேலைக்காரனுடைய இருதயத்தை அவன் பெற்றிருந்தான். ஆகவே தேவன் அவரை என்ன செய்தார்? உயர்த்தினார் என்று நாம் இங்கே படிக்கிறோம். உயர்த்தினார். இன்றைக்கு அநேகருடைய இருதயத்துல அந்த எண்ணங்கள் இல்ல. தரிசனம் இருக்குது, இந்த வேலைக்காரனுடைய இருதயம் என்ன செய்யல. இயேசுவே அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாய் மாறினது மாத்திரமல்ல, சிலுவையின் மரண பரியந்தமும் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தார் என்று. சிலுவையின் மரண பரியந்தம். ஆகவே வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்க, நிச்சயமா தரிசனம் நிறைவேறும். ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நீ உயர்த்துறார். ரைட்டு, எல்லாம் நல்லதுதான். ஆனா இந்த நிலை இல்லை என்றால் நிச்சயமாக நாம் உயர முடியாது. போத்திபார் வீட்டுல இவன் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டான். கடைசியில யோசேப்பை தேவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தும் போது யாரே வணங்கி இருக்க வேண்டும்? போத்திபாரே வணங்கி இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உயர்த்தினார். யாருக்கு கீழே இருந்தான்? போத்திபாருக்கு கீழே இருந்தான். இப்ப போத்திபாருக்கு மேல கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வேலைகளில் எல்லாவற்றிலேயும் உண்மைகள் உள்ளாயிருங்கள். உங்கள் நேரங்களில் உண்மைகள் உள்ளாயிருங்கள். அந்த கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாதவர்கள். அதுதான் சொல்றேன், வேலைக்காரர்கள் எப்ப ஊழியம் செய்வாங்களாம்? பார்வைக்கு. எஜமான் பார்க்கும் போதுதான் என்னது வேலை செய்கிறது. அதுவும் செய்யறது போல மற்றவங்க வேணா அப்படி செய்யட்டும், நீங்க யாரும் அப்படி என்ன செய்யாதீங்க. ஒருவேளை சொந்த தொழில் பிசினஸ் பண்றவளா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கருத்தா இருங்கள். காந்தியடிகள் சொன்னாராம், கஸ்டமர்ஸ் தான் எஜமான்கள் என்று. கேட்டிருக்கீங்களா? ஆமா.
உங்களுடைய கஸ்டமர்ஸ் என்ன சொல்றது, உங்கள் வாடிக்கையாளர்கள் தான் உங்களுக்கு எஜமான்கள். நன்றாய் புரிந்துகள். ஆகவே அந்த வேலையில கரெக்டா இருங்க, அவன் எங்கேயும் போக மாட்டான் உங்களை தவிர. ஒரு சொல்லுவோமா? ஆமா. ஆகவே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் படிப்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக அவர் காண. எதுக்கு மேலன்னா, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில போதிபாருக்கு மேலேயே எங்கெல்லாம் வேலை செஞ்சானோ அவங்களுக்கு மேலே யார கர்த்தர் உயர்த்துறார்? யோசேப்பை கர்த்தர் ஆளுகை செய்கிறவர். அப்படி ஜீவனாலே ஆளுகை செய்வார்கள் என்று நாம் படிக்கிறோம். இது சாதாரண காரியம். எனக்கு இதை படித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கர்த்தர் கிரியை செய்வார். அதான் சொல்றேன், சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். சுதந்திரம் மனிதர்களால் வருகிறது அல்ல. இவன் இன்கிரிமெண்டா போட மாட்டான்றான், அவனை திட்டிட்டு இருக்காது. போற இடத்துல எல்லாம் இப்படிதான் சொல்லுவேன். அந்த நிறுவனத்தை ஒழிகன்னு சொல்லாதீங்க. அந்த நிறுவனம் ஒழிஞ்சதுன்னா நீங்களும் ஒழிஞ்சிருவீங்க. நன்றாய் புரியுது. இது தெரியல அநேகருக்கு. அது வாழ்கன்னு சொல்லுங்க. அந்த வாழ்த்தி ஆசீர்வதிங்க. அப்போ நீங்களே என்ன செய்ய முடியும்? நிறைய இப்போ இந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் கோயம்புத்தூர்ல கம்மியாயிருச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது எல்லாம் அநேக மில்கள் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா மில்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஸ்ட்ரைக். அங்கே முதலாளியை பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ஒளிக ஒளிகன்னு இருப்பான். இந்த வசனத்தை எல்லாம் படிச்சு பார்த்த பிறகு அவரை ஒளிகன்னு சொன்னா, அதனாலதான் எனக்கு போவாசை குறித்து ரொம்ப சந்தோஷம். அந்த வயலில் அழுக்கிறவர்கள்லாம் கர்த்தர் உம்மோடே கூட இருப்பாராக, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராகன்னு முதலாளி என்ன செய்யறாங்க? வாழ்த்துறாங்க. அவங்க தொழிலாளிகளும் வாழ்ந்திருக்கிறாங்க. நன்றாய் புரிந்து. ஆகவே கர்த்தர் சில சேனல்ஸை வச்சிருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. அதை நம்ம பிரேக் பண்ணும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. தினந்தோறும் உங்க கம்பெனிக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் எப்படி ஊழியத்துக்காக விசுவாசிகளுக்காக நான் ஜெபம் பண்றேனோ அது போல நீங்க என்ன செய்யுங்க, உங்க கம்பெனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. ஏன்னா ஆபிரகாம் சொல்றார், உனக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ நீங்க உங்களை கர்த்தர் அங்க கொண்டு போய் வச்சிருக்கிறது அந்த கம்பெனியை விருத்தி அடைய செய்ய, வளர்ச்சி அடைய செய்ய கர்த்தர் உங்களை கொண்டு போய் அங்க என்ன செய்திருக்கிறார்? பிளேஸ் பண்ணியிருக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள். அது வளரும் போது நீங்கள் வளருவீர்கள். ஆமா, அவங்க என்னமா பண்ணிட்டு போட்டோம், உங்களை வஞ்சிக்கட்டும், உங்களை ஏமாத்திட்டோம். நான் தான் என்னுடைய விசுவாசம் என்ன, 10 முறை லாபான் யாக்கோபை ஏமாற்றி இருந்த போதிலும் தேவன் அவன் ஐஸ்வர்யத்தை எல்லாம் பிடுங்கி யார் கையில கொடுத்தாரு? யாக்கோபு கையில கொடுத்தாரு. அவங்களுடைய லாபானுடைய பிள்ளைகள் சொல்றான், எங்க ஐஸ்வர்யத்தை என்ன செஞ்சிட்டான்? எடுத்து விட்டான். ஆனா யாக்கோபு பகல்ல தூங்கலையாம், இரவுல தூங்கலையாம். அந்த லாபானுடைய ஆடுகளை கண்ணும் கருத்துமாக என்ன செய்தான்? அவன் பராமரித்து வந்தான். அவனுடைய செய்கையை கர்த்தர் பார்த்து அந்த லாபானே கடிந்து கொள்ளுகிறார். எச்சரிக்கையாயிரு என்று சொல்ல, நன்மையன்றி தீமை ஒன்றும் செய்யாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்ல. ஆகவே உங்களுடைய செயல்களை கர்த்தர் பார்த்து உங்களுக்கு சுதந்திரமாகிய பலனை யார் கொடுப்பா? கர்த்தர் கொடுக்கின்றவராக அவர் காணப்படுகிறார். கர்த்தர் கொடுக்கிறவராக. ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானது. சில நேரங்கள்ல அந்த 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 வழிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனாலதான் ஆண்டு சொல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லுகிறார். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு பாதாளத்துக்குள்ள என்ன செய்யறாரு? தானியேலுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. சிங்க கெபிக்கு என்ன செய்ய வேண்டியது? மரணத்தோடு போராடுகிற அளவுக்கு அவன் கடந்து சென்று மீண்டு வருகிறவனாயிருந்தான். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று படிக்கிறோம். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணுகிற காலம் வரைக்கும் தானியேலின் காரியம் என்ன செய்ததாம்? ஜெயமாயிரு. கோலியாத்தை தாவீது கொன்ற பிறகு தாவீது என்ன நினைச்சிருப்பார்? பெரிய ஒரு உயர்வு கிடைக்க போகுது. அப்புறம் எதுதான் கிடைச்சிச்சு? வனாந்திரம் தான். காடுகள், வனாந்திரம், இப்படிப்பட்ட இடங்களில் அலைந்து திரிகிறவனா இருந்தார். ஆனால் நாளொன்று வந்தது, கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் மேலாக இந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக என்ன செய்தார்? அபிஷேகம். ஆகவே யாரெல்லாம் நீதிமான்களா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, அந்த வசனத்தை 5:17 பிற்பகுதியை மாத்திரம் வாசிங்க. ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்தை மட்டும் வாசிக்க முடியுமா? 15-17 கடைசி வாசித்த வசனம். ரோமர்
பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து, ஜீவனை அடைந்து, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். இது படிக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். ஆமா, நாங்க படிக்கிறோம், எனக்கு பேசலன்னு நினைச்சாதீங்க. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது உண்மையானால் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமான ஒரு காரியம். இந்த குறிப்பில நான் சொன்னேன், குடும்பம் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த வேலைக்காரனுடைய இருதயத்தை அவன் பெற்றிருப்பான் என்றால் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி கர்த்தர் அவனை என்ன செய்வார்? அவனை கர்த்தர் உயர்த்துகிறவராக, ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அடுத்த ஒரு குறிப்பு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த ஆளுகை எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் பொறுமையை கற்றுக்கொள்ளுவதின் மூலம். அடுத்த குறிப்பு எழுதிக் கொள்ளுங்கள். பொறுமையை கற்றுக்கொள்ளுவதின் மூலம் கர்த்தர் நமக்கு ஆளுகையை வைத்திருக்கார். எல்லாரும் ஆளுகைன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். ஆமா, அநேகருக்கு சும்மா ஆளுகை வந்துடாது, பொறுமை இருக்கணும். பொறுமை இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லாமே முடிந்துவிடும். சில வசனங்களை அதுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 105ஆம் சங்கீதம், 105ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிச்சுட்டு 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் விழும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு என்று படிக்கும். அப்போ தேவன் ஒரு காலத்தை இவைகளுக்கெல்லாம் வைத்திருக்கின்றார். அந்த காலம் வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுமையாக நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படும். 17வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினான், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். இது ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை. யோசேப்பு அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். எதுக்காகன்னா அவருடைய சந்ததிகளை எல்லாம், அல்லது இந்த யாக்கோபின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததிகள் எல்லாம் பாதுகாத்து அவளை குறித்ததான தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தாராம்? அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அப்ப தேவ திட்டத்தை இந்த யோசேப்பு எப்படி புரிந்தார் என்று எனக்கு தெரியல. ஆனால் யோசேப்பு புரிந்து கொண்டு அந்த காலம் முழுவதும் அவர் என்ன செய்யறார்? பொறுமையாக காத்திருக்கின்றார். இது எத்தனை நாள் அவர் அந்த அடிமையாக இந்த போத்திபார் வீட்டுல இருந்தாருன்னு தெரியல, எத்தனை நாள் சிறைச்சாலையிலே அவர் இருந்தார் என்று தெரியல. ஆனால் சில வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார். ஏன்னா அந்த பானபாத்திரக்காரன் 2 வருஷம் என்ன செஞ்சிட்டான்? அந்த வார்த்தை சொல்லப்படுது 2 வருடம். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியல. அத்தனை வருடங்கள் சிறைச்சாலையில் இருக்கின்றார். அடிமையாக அந்த போத்திபார் வீட்டுல உடனடியாக மேல வந்திருக்க முடியாது. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைகள், பல ஆண்டுகள், பல மாதங்கள் என்ன நடைபெறுகிறது என்றே தெரியாமல் அவன் பொறுமையோடு என்ன செய்கிறான்? அவன் காத்திருக்கின்றவனாக அவன் காணப்படுகிறான். அதை தான் நம்ம படிக்கிறோம். 39வது ஆதியாகமம் புத்தகம் 39வது அதிகாரம் 21 வாசிங்க. 21, 22, 39, 21, 22. பாருங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல், அப்ப சிறைச்சாலையில அவன் பொறுமையோடு கூட அவன் இருக்கிறான். நம்மை போல எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்குமா? தவறாக குற்றம் சாட்டப்பட்டு எங்க கொண்டு வந்து இருக்கான்? சரி, இவன் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தவறான பொய்யான குற்றச்சாட்டு. ஆனா இந்த சூழ்நிலையில பொறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நம்முடைய நீதிகளை வெளிப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருப்போம். உடனே ஒரு லாயரை பிடிச்சு என்ன செய்வோம்? நம்முடைய நீதியை எல்லாம் வெளிப்படுத்த முயற்சி செய்து. ஆனா இவனுக்கு அந்த நாட்கள் அந்த லாயர் எல்லாம் இருந்தாங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா அவன் பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருக்கின்ற ஒரு மனிதனா இருந்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, இந்த காத்திருக்கிறவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும். எவ்வளவு நாள்ல அந்த அவனுடைய மனநிலை மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. சிறைச்சாலை ஏனென்றால் ஆரம்பத்துல வந்தோடனே அவனுடைய ஆத்மா இரும்பில் அடைபட்டு இருந்தது என்றது. கால்களை விலங்கு போட்டு என்ன செய்தார்கள்? ஒடுக்கினார். உடனடியாக அதெல்லாம் நடக்கல.
சில மாதங்கள், வருடங்கள் கூட ஆயிருக்கலாம். யோசேப்பை மிகவும் கவனமாக அவன் கவனித்துக் கொண்டு வருகிறான். யோசேப்பு நீதிமான் என்பதை அவன் அறிந்த பிறகு படிப்படியாய் பொறுப்புகளை இந்த யோசேப்புக்கு என்ன செய்கிறார்? சிறைச்சாலை தலைவன் அவன் கொடுக்கின்றவனாக அவன் காணப்பட்டான். ஆகவே இந்த காலகட்டம் வரைக்கும் யோசேப்பு பொறுமையை கற்றுக்கொள்கின்ற ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். இதுக்கு இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை தயவு செய்து வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4. சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இந்த நேரத்துல நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றார். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோட எண்ணுங்கள். அப்ப விசுவாசத்தின் பரீட்சை என்ன கொடுக்குமா? நமக்கு பொறுமை கொடுக்கும். பொறுமை என்று இப்படி பிரசங்கம் பண்ணா பொறுமை வராது. இப்படி பிரச்சனைகளுக்குள்ளாக போகும்போதுதான், சோதனைகளுக்குள்ளாக, பரீட்சைகளுக்குள்ளாக போகும்போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பொறுமை கிடைக்கும். எவ்வளவு பேருக்கு பொறுமை வேணும்? இப்போ பொறுமை இருந்தால்தான் ஆளுகை செய்ய முடியும். அதனால கத்துக்குங்க. சூழ்நிலைகள் வரும்போது பொறுமையோடு கூட இருங்கள். பாருங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று சொல்லுகிறது. பூரணமான கிரியை செய்யும். அந்த காலகட்டத்தில் நாம் பொறுமை உடையவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த பொறுமையோடு கூட இருக்கிறவர்கள் மாத்திரம்தான். வேற ஏதாவது செஞ்சிருந்தா என்ன ஆகும்? ஒரு சகோதரனை அறிவேன். அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஆயுள் தண்டனையில் இருந்தபோது 2 முறை அவர் தற்கொலை முயற்சியை செய்ததாக என்னிடத்துல சொன்னார். 2 முறை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 2 முறை தற்கொலை முயற்சி செய்து ஏதாவது ஆயிருந்ததுன்னா அவருடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? நீதியாக ஒரு விடுதலை வர இருக்குது. அதற்கு முன்பதாக தற்கொலையை நாடினால் அந்த ஆசீர்வாதத்தை அவர் என்ன செஞ்சிருப்பார்? இழந்து போயிருப்பார். இன்றைக்கு அநேகருக்கு பொறுமை இல்லை. பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல பொறுமையை கையாள்வது இல்லை. உடனடியாக எதையாவது ஒண்ணு செஞ்சிடறோம். இமீடியட்டா ரிசைன் லெட்டர். அது கர்த்தருடைய திட்டமா இருந்து கொடுத்தீங்கன்னா ஓகே. தேவன் அந்த இடத்தில் வைத்து நம்மை உயர்த்த வேண்டும் என்று தேவ திட்டம் இருந்தால், நாமளா பொறுமையோடு கூட இல்லாமல் நாம வெளியே வந்து விடுவோம் என்றால், ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார். ஊழியர் கூட்டத்துல ஒரு ஊழியரை ஒரு மாவட்டத்திலே ஒரு சபை பொறுப்புல அந்த ஊழியத்தில் ஒரு சென்டர்ல போய் ஊழியம் செய்யும்படியாக அனுப்பினார்கள். அப்ப அந்த ஊழியர் அங்க போனா ஒரே பிரச்சனையா, அந்த ஆலயத்துல பல பிரச்சனை. உடனே தலைமை போதகருக்கு கடிதம் எழுதினார். என்னை இந்த ஊரில இருந்து என்ன செய்யுங்க, மாற்றல் கொடுத்து வேற ஊருக்கு என்ன செய்யுங்க, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்ப அடுத்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல போறதுக்கு முன்னாடியே பிரச்சனையா அங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த கடைசியில அந்த தலைமை போதகரை கூப்பிட்டு, என்னையா உன் பிரச்சனை அப்படின்னா, எனக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இடம் சொல்லுங்க, கொடுங்கன்னு. அப்பதான் அந்த தலைமை போதகர் சொன்னாரா, நீ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிசாசு என்ன செஞ்சாரு? அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறான். நீ அவனை மேற்கொண்டால்தான் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? ஊழியம். ஆகவே பிரச்சனைகள் இல்லாத இடங்கள் இருக்காது. அந்த இடத்திலே நாம் பொறுமையோடு கூட இருந்து நாம் என்ன செய்யணும்? மேல வரணும். அப்போ ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அடுத்தது பொறுமையை கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு, அது அந்த டைமை நீங்களும் நானும் பிக்ஸ் பண்ண முடியாது. அந்த டைமை அது யார் தான் பிக்ஸ் பண்றா? தேவன் தான். நம்ம யாரும் அவருக்கு ரெக்கமெண்டும் பண்ண முடியாது. சீக்கிரமா அந்த டைம் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க, உயர்த்துங்க சொல்லலாம். ஆனா அவருடைய நேரத்துலதான் அவர் என்ன செய்யறாரு? அவர் செய்யறாரு. லாசருவை உயிரோடு கூட எழுப்புவதற்கு கூட இன்னும் 2 நாள் என்ன செய்தாராம்? அன்னைக்கே போயிருந்து எழுப்பி இருக்கலாம். ஆனா இன்னும் 2 நாள். ஆமா, அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது, திராட்சரசம் குறைவுபட்டிருக்குது என்று சொல்லும் போது, என் வேலை இன்னும் என்ன செய்யல, வரலன்ற. ஆகவே வேற வழியே இல்லை. ஆண்டவருடைய வேலைக்காக என்ன செஞ்சுதான் ஆகணும்? காத்திருந்துதான். அப்ப காத்திருக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிடாதீங்க, ஆளுகையை இழந்து போய் விடுவீர்கள். அதை இந்த காலையிலே நான் அதிகமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ரொம்ப நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். தாவீதினுடைய வார்த்தையிலிருந்து இந்த பொறுமையை குறித்து சில காரியங்களை தாவீது சொல்லுகிறார். வாசிக்கலாம். 25ஆம் சங்கீதம்
25ஆம் சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது. 14 கர்த்தருடைய மன்னிக்கணும், 16வது வசனம். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும். ஆமா, இப்ப பாருங்க, இவர் பொறுமையை கையாளுகிறார். இப்ப பிரச்சனை தாவீதுக்கு. அவர் சொல்றாரு, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும். எப்படி இருக்கார் தாவீது? சிறுமைப்பட்டவனுமாய், சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். சிறுமைனா என்ன அர்த்தம்? ஏதோ சிறுமைப்படுத்துறாங்க ஜனங்கள் எல்லாம், தனியா இருந்து அதை என்ன செய்யறார்? அதை எதிர்கொள்ளுகிறவரா இருக்கிறார். ஒருவேளை சில நேரங்களில உங்களுடைய ஆபீஸ்ல அந்த மாதிரி காரியங்கள் நடக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில, குடும்பங்களில கூட அப்படி என்ன செய்யலாம்? சிறுமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம். அடுத்தது 17வது வசனத்தை சொல்லுகிறார், என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கு. தேவன் உயர்த்துகிறவர்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா, என் இருதயத்தின் வியாகுலங்கள் என்ன செய்திருக்கிறது? பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை. ஆமா, இந்த வேலையில நம்ம செய்ய வேண்டியது பொறுமையோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் என்ன செய்யும்? மன்னித்தருளும் என்று கேட்கின்றார். அப்ப பாருங்க, 18ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 18ஆம் சங்கீதம் 19வது வசனம், 18, 19 பாருங்க. இடுக்கண்கள்ல இருக்கிறாரு. இப்போ இந்த 18ஆம் சங்கீதம் டைட்டில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஹெட்டிங். தாவீதை எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும் சவுலின் கையிலிருந்தும் விடுதலையாக்கின போது என்ன செய்கிறார்? அவர் பாடுகிறார். அப்ப அவர் பாடும்போது சொல்லுகிறார், எனக்கு இடுக்கண் இருந்துச்சு, சிறுமை இருந்துச்சு. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? 18, 19 சொல்கிறார், அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இடுக்கண்கள் வரும், சிறுமை வரும். ஆனால் பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருப்போம் என்றால் உங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை என்ன செய்திருக்கிறார் கர்த்தர். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, விசாலமான இடத்தை. இடுக்கண்களுக்கு மத்தியில யாரெல்லாம் அமைதியா பொறுமையோடு தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று சொல்றார். 36வது வசனம், 18, 36 வரைய. வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை ஆமா அகலமாக்கினேன். விசாலமான இடம் மாத்திரம் இல்ல, நீங்கள் நடக்கிறதுக்கு அகலமான வழியை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் ஏற்படுத்துகிறவராயிருப்பார். ஆமா, முதல்ல கால்களுக்கு கண்ணி வைக்கிறவர்களா இருந்தாங்க. இப்போ கண்ணியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? போய் உங்கள் பாதைகளை கர்த்தர் அகலமாக்குவார். அது மாத்திரம் இல்ல, இது இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்லுகிறேன். 4ஆம் சங்கீதம் 1வது வசனம். 4வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகள் எனக்கு நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாகும். கொஞ்ச காலம் நெருக்கம் இருக்கும், ஆனா நெருக்கத்துக்கு பிறகு என்ன இருக்கிறது? விசால். இதை தயவு செய்து விசுவாசியுங்கள். இது தாவீதுக்கு நடக்கும், எனக்கு நடக்குமான்னு நினைக்காதீங்க. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஆளுகை செய்வார்கள். நெருக்கத்திலிருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். இந்த வசனங்களை அப்படியே தாவீதுக்கு செய்த தேவன் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது அப்படியே நீங்க நம்புங்க. எனக்கு என்னன்னா, இப்பேற்பட்ட சத்தியங்கள் அறிந்திராத தாவீதும் யோசேப்பும் தானியேலும் அந்த நேரத்துக்காக பொறுமையோடு என்ன செய்தாங்க? காத்திருந்தாங்க. சிலர் வந்து சொல்றாங்க தாவீது கிட்ட, 2 குத்தா இல்ல, ஒரே குத்தா என்ன செஞ்சிடலாம், சவுல முடிச்சிடலாம். ஆனா தாவீது அதற்கு என்ன செய்யவே இல்லை. தேவன் அந்த காலத்தை வைத்திருக்கிறார். தேவன் அபிஷேகம் பண்ணினவனை நான் என்ன செய்ய மாட்டேன், அவன் கொலை கை போடுவதில்லை என்று தீர்மானம். தேவனுடைய காலத்திற்காக தாவீது பொறுமையோடு காத்திருந்தான். இந்த இடுக்கண்கள், இந்த சிறுமை, இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி உடைய பாதையை விசாலமாக்கினார். சொல்றாரு, என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறதுன்றாரு. ஆனால் அந்த வியாகுலங்களை எல்லாம் மாற்றி அவர் சொல்றார், என் நீதியின் தேவனை நான் கூப்பிடில் எனக்கு செவிக்கும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு நீர் என்ன செய்தீர்? விசாலம் உண்டாக்கினீர் என்று சொல்லுகிறார். ஆகவே இதை நாம் எதை சொல்லுகிறேன் என்றால், பொறுமையோடு கூட அந்த காலங்களில் இருந்தால் நிச்சயமாக நாம் என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். அடுத்தது இந்த காலத்துல இந்த பொறுமையும், அடுத்தது பாடுகளை குறித்து சொல்லுக விரும்புகிறேன். இந்த பாடுகளை பொறுமையோடு சகிக்கிறது, அது ரொம்ப காரியம். சகித்துக் கொள்ளுதல் பாடுகளை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு,
மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று. அப்போ நுகத்தை ஏற்றுக்கொண்டு சில பாடுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை அப்படி உயர்த்துகிறவராயிட்டார். யோசேப்பு அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டான், தாவீது உட்படுத்தப்பட்டார், இயேசு அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார், பவுல் உட்படுத்தப்படுகிறார். அந்த அதே பாடுகளுக்கு நேராக அவர் கடந்து செல்லுகிறவராயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினதுக்கு காரணம் அதனால்தான் பவுல் சொல்லும்போது கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாடுகள் எவ்வளவா? கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம்தான். சீக்கிரத்திலே கர்த்தர் ஒரு உயர்வை, ஒரு விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அடுத்தது, இதை நான் யோசித்து பார்க்கும்போது இந்த இந்த யோசேப்பு தகப்பனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் இருந்தான். தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாய். ஆனா கர்த்தர் அந்த கூட்டை என்ன செய்கிறார், அப்படியே கலைத்து, இப்ப பாருங்க, சகோதரர்கள் கையில ஒப்பு கொடுக்கிறாரு, போத்திபார் கையில என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். எல்லார் கையிலும் ஒப்பு கொடுத்து கடைசியில பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் என்ன செய்கிறார், அவரை நிறுத்துகிறவரா இருக்கிறார். அந்த டிராவல், அது நீங்க தயவு செய்து கவனிக்கும்படி கேட்கிறேன். அது பாடுகள் தான். அவ்வப்போது சில உயர்வுகள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அநேக நெருக்கங்கள், பாடுகள். அந்த பாடுகளுக்கு மத்தியிலே கர்த்தர் அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. அடுத்தது, இந்த கடைசியாக ஒரு குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். வெற்றிகளின் மத்தியில் ஆளுகை. என்னதுங்க கடைசியா சொல்றது? வெற்றிகளின் மத்தியில் ஆளுகை. அநேக வெற்றி பெற்ற பிறகு ஆளுகையை இழந்து போயிருக்கிறார்கள். வெற்றிகளுக்கு பிறகு ஆளுகையை இழந்து போயிருக்கிறார். சவுல் ராஜாவாக மாறினார், ஆனா ஆளுகையை என்ன செஞ்சிட்டாரு, இழந்துட்டார். சாலமோன் பெரிய ஞானிதான், ஆனா ஆளுகையை என்ன செஞ்சிட்டாரு, அவனுக்கு பிறகு ராஜ்யபாரம் ரெண்டா என்ன செஞ்சிருச்சு, அங்கே கடந்து சென்றது. யெரொபெயாம் அவன் விதவையின் மகன். ஆமா, சாதாரண ஒரு ஊழியக்காரனாக எப்ராஹிம் கோத்திரத்துல இருந்து அவன் வருகிறான். ஆனா ராஜாவான பிறகு ஆளுகையை என்ன செய்கிறார்கள் இல்லை. ஆனால் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அவன் ஏறக்குறைய 80 ஆண்டுகள் அந்த உயர்த்தப்பட்ட ஸ்தானத்திலே இருக்கும் போது ஆளுகையை இழக்கவே இல்லை. எத்தனை வருடங்கள்? 80 ஆண்டுகள். எப்படி அதை சொல்லுகிறேன் என்றால், வாசிக்கலாம். 50ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை தயவு செய்து பாருங்க. 50:22. இருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் என்ன செய்தான், உயிரோடு இருந்தான். சரி, பார்வோனுக்கு முன்பாக அவன் உயர்த்தப்படும் போது அவனுக்கு வயது 80. நல்ல கதையா இருக்கு. 30 வயதா இருக்கும்போது பார்வோனுக்கு முன்பாக என்ன செய்தான், உயர்த்தப்பட்டான். அப்போ 110 இருந்து 30 கழிச்சிங்கன்னா எவ்வளவு வருஷம்? 80 ஆண்டுகள். 80 ஆண்டுகள் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் அந்த தேசத்திலே ஒரு உயர்ந்த ஆளுகையை செய்கின்ற ஒரு மனிதனா இருக்கான். சவுல் ஒரு வருஷத்திலேயே ஆளுகையை என்ன செஞ்சிட்டாரு, இழந்துட்டார். ஒரே வருடத்துல ஆளுகை இழந்து விட்டான். சாலமோனும் அதே போலதான். அவன் தேவன் அவனை உயர்த்தின பின்பு அவன் மேட்டிமை உள்ளவனாக அவன் மாறிவிட்டான். என்ன கேட்கிற அருமையானவர்களே, அதனாலதான் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4:11-12 வசனங்கள். பிலிப்பியர் 4:10. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அது சொல்றாரு, தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போ ஆண்டவர் இந்த யோசேப்பு 80 ஆண்டுகள் அந்த தேசத்திலே ஆளுகை செய்கிறவனாய் இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிருக்கிறார், போதித்திருக்கிறார். என்னதுக்கு? எல்லாவற்றிலும் தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஏனென்றால் எனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க
கற்றுக்கொண்டேன். இப்ப பாருங்க, சிலருக்கு தாழ்ந்து இருக்கும் போது உண்மையா இருந்துடுறாங்க. ஆனா கர்த்தர் அவளை உயர்த்தும் போது என்ன செஞ்சிடறாங்க? அவங்க தேவனுக்கு எதிராக செயல்பட்டு விடுகிறார். சிலர் கர்த்தர் அவளை உயர்த்தி வைக்கும் போது தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறார். சிலரை தாழ்த்தி இருக்கும் போது தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக இருக்கிறார். ஆனால் பவுல் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் மனரம்யமா இருக்க கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? என்னை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லுகிறார். இதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வசனத்தை கூட நான் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். உபாகமத்தின் புஸ்தகம், என்னோடு கூட அதை எடுங்க, 8வது அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஃபெயிலியர், தோல்விக்கான மிக முக்கியமான காரணமே இதுதான். 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் கவனிங்கள். 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நல்ல தேசம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். சரி, ஓகே. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறது, செம்பு வெட்டி எடுக்கப்படத்தக்க மலைகள் உள்ளதுமான எல்லா வளங்களும் இருக்கின்ற ஒரு தேசம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமான நன்மைகள். ஓகே. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு. இந்த நல்ல தேசத்துல போன பிறகு இந்த கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதபடிக்கு என்ன செய்? எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து, இந்த 19வது வசனம் 20வது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவளை சேவித்து அவளை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் என்று கேட்கிறார். அதனாலதான் ஒரு சிலருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளையும் பாடுகளையும் போராட்டங்களையும் கொடுத்து கர்த்தர் அவளை என்ன செய்கிறார்? உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். அவளுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள். அதான் சொல்றாரு, எல்லா நிலைமையிலும் பரிபூர்ணமா இருக்க, மனரம்யமா இருக்க நான் என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். தாவீதுடைய வாழ்க்கையில சில தவறுகள் வந்தாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்து தேவனுடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி முடிக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த பாடுகள் தான். ஆனா நாம அந்த பாடுகளை என்ன செய்ய மாட்டோம்? வேண்டாம் என்று சொல்லுகிறோம். தேவ சித்தத்தின்படி தேவன் அனுமதிக்கின்ற காரியங்கள் நாமளா போய் எதையாவது எடுத்துக்கணும்னு இல்லை. ஆகவே இந்த யோசேப்புடைய வாழ்க்கை 80 ஆண்டுகள் அவன் ஆளுகை செய்கின்றவனாக இருந்தான். 80 ஆண்டுகள் படித்து பார்க்க ரொம்ப ஆச்சரியமா. ஆனால் எந்த ஒரு விழுகையும் என்ன செய்யல இல்ல. கடைசியில அவன் மரிக்கும் போது 50வது அதிகாரத்துல நிச்சயமாக கர்த்தர் உங்களை சந்தித்து இந்த தேசத்திலிருந்து உங்களை கொண்டு போவார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்துக்குள்ள அழைத்து கொண்டு போவார். அப்பொழுது என் எலும்புகளை இங்கிருந்து கொண்டு போய் அங்க என்ன செய்யுங்க? அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுவார். எவ்வளவு விசுவாசத்தோடு மரித்திருக்கிறார். ஒரு சொல்லுமா, சாதாரண காரியம் அல்ல, சாதாரண காரியம். அவனுடைய அந்த ஆளுகை அவனுடைய தரிசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரே காரணம் சொல்லுகிறான், அவன் நீதிமானா இருந்தான்.
அவன் தேவனை அவன் விசுவாசித்தான். தேவனை அவன் விசுவாசித்தான். அதனால்தான் இந்த வசனத்தை நான் தெரிந்து கொண்டேன் இந்த காலை வேளையிலே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம். அங்க வார்த்தை நிச்சயம்னு மட்டும் சொல்லல, அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த காலை வேளை நான் உங்களுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு வைத்திருக்கேன். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவளை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். இந்த நீதிமான்களாய் மாற்றவர்களுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதமே ஆதாம் இழந்து போன ஆளுகையை மறுபடியும் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அது தரிசனத்தை ஆரம்பிக்கிறது. கடைசியில ஒரு நீடித்த ஒரு ஆளுகை 80 ஆண்டுகள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த காரியத்தை படிக்கும்போது. ஒரு விழுகையும் இல்லை. அந்த 80 ஆண்டுகள்ல ரொம்ப ஸ்டெடியா என்ன செய்யறார்? தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர் முடிக்கின்றவராக இருக்கிறார். ஒரு பெரிய சாட்சி. அநேக பரிசுத்தவான், நட்சத்திரங்களை போல பிரகாசித்த அநேக பரிசுத்தவான்கள் அவங்க விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த தேவன் அவளை உருவாக்குகின்ற அந்த பணியை அல்லது அந்த காலகட்டத்திலே தங்களை உருவாக சரியாய் ஒப்புக்கூடாததின் நிமித்தம் அவளுக்கு உயர்வுகள் வரும்போது அந்த உயர்வுகளிலே அவர்கள் சரியா என்ன செய்யல? தேவனுக்கு பிரியமா இல்லை. அதனால்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ இந்த வார்த்தைகளின்படி நடக்கல அப்படின்னா உன்னை எந்த ஜாதிகளை அழித்து இந்த தேசத்தை உன் கையில ஒப்பு கொடுத்தானோ அந்த ஜாதிகளை எப்படி நான் அழித்தேனோ அதே போல நான் உன்னை என்ன செய்வேன்? அழிப்பேன். ஒரு பெரிய எச்சரிப்போடு கூட இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காலை வேளை தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் மீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். எல்லாரும் எப்படி எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போன ஆளுகையை யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் மறுபடியுமாக கர்த்தர் கொடுக்கிறார், வாக்கு பண்ணுகிறார். பிரைஸ் எல்லாம். இந்த காலை வேளையில கர்த்தரனோடு கூட பேசியிருப்பார்னால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரங்களை வைத்து கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை உன்மேல் கர்த்தர் வைத்திருக்கின்றார். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. பொய்யை நம்புகிற ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவங்க என்ன பொய்யை நம்புவாங்கன்னா, யோசேப்பு மரிச்சிட்டான், இனி இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒருவேளை உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை பொய்யை நம்பும்படியா செய்திருக்கலாம். போத்திபார் மனைவி சொன்ன வார்த்தைகளை நம்பி அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறான். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பொய்யை நம்புகிற மனிதர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உன்னை ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஒருவேளை குடும்பங்கள், நீ வேலை செய்கின்ற இடங்களிலே எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்த போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சேவை செய்கின்ற மனப்பான்மை. மற்றவர்களுக்கு இந்த யோசேப்பு வழியே போய் உதவி செய்கின்றவனாக காணப்படுகிறான் சிறைச்சாலையில. அவன் வேலைக்காரனுடைய இருதயத்தை பெற்றிருந்தவன் இருந்தான். அது மாத்திரமல்ல, பொறுமையோடு கூட அந்த காலகட்டத்திலே காணப்பட்டான். பாடுகளை பொறுமையோடு கூட அவன் சகித்தவனாக காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, வெற்றிகளின் மத்தியில அவன் ஆளுகை செய்து கொண்டே இருந்தான். அநேகர் வெற்றிகளின் மத்தியிலே விழுகையை அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் யோசேப்பு வெற்றிகளின் மத்தியிலே அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இவள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாக எங்களுக்கு உதவி செய்ய. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா. காரணம் இல்லாமல் இந்த கால்வில கர்த்தரோடு கூட பேசல. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி விரும்புகிறார். நீங்கள் வேலை செய்கிற, நீங்கள் படிக்கின்ற இடங்களிலே கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த உயர்வை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த உயர்வு மனிதனிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த உயர்வு தேவனிடத்திலிருந்து வருகிறது. பிரைஸ் லார்ட். உன்னை உயர்த்த தேவன் சித்தம். ஏன்னா இந்த ரட்சிப்பு சாதாரண காரியம் இல்ல. இந்த ரட்சிப்பு சாதாரண காரியம் இல்ல. உன்னை உயர்த்தும்படியாக அவர் தரித்திரரானார். அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் எதற்காக என்றால் உன்னையும் என்னை உயர்த்தும்படியாக. ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக கல்வாரி சிலுவிலே தன்னை ஜீவ பலியாக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் ஹல்லேலூயா. அவர் தரித்திரரானார். அவர் ஏறக்குரிய நிர்வாண நிலைக்கு அவர் வழிநடத்தப்பட்டார்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் இந்த காலையில எங்களோடு கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே உங்களுடைய இருக்கையில உட்கார்ந்து கொள்ளுங்க.